இவர்தான் கிரிக்கெட் மேட்ச்ல பால் பறக்க போடுறவரு. உண்மை பாலை போடுது, நம்மளை அடிக்குது. என் பாலை குடுக்குதுன்னா உன் கம்பெனி நீட்டி பிடிக்குது. இது என்னது? அதை பிடிக்க வலிக்குது. வலிக்குதோ? ஆரம்பமே வலிச்சா எப்படி இருக்கும்? நான் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே வலிக்குதுன்ற. ஏன்டா எடுவட்ட நாயே? நம்மளை பாலை போடுது, நம்மளை அடிக்குது. பாலை போடுதுன்னு எங்க கைய வைக்குது? பால் எங்கடா இருக்கு உன் பால்? தெரிச்ச பேர் உன் தண்ணி பாக்கெட்டு. ஆறுமுகம் இங்க வா. ஏய் இன்னைக்கு விடாதம்மா, ஆளை விடாத அன்னைக்கு. என்னடா ஒரு மாதிரி தினுசா இருக்கே என்ன? என்னடா பல்லு கூதியா கட்டிக்கிட்டு இருக்க? உங்களை வெளியே பார்த்தோன்னே நம்மளுக்கு என்னடா பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான்? கோணகால் மண்டையா என்னன்னு கேளுடா முத. என்னப்பா என்ன பிரச்சனை உன் பிரச்சனை? நீங்களே உங்கதான் நமக்கு பிரச்சனை. இல்லே நீங்க வாயிலே வைக்க நல்லா வைமா, நல்லா வைமா. நம்ம செய்யுது. தம்பி நீங்க யார் முத? நம்மளே உங்களோட பால் போட்டு விளையாடலாம் வந்திருக்கு. பால் போட்டு விளையாடலாம் முடிவு பண்ணி வந்திருக்கீங்க. ஆமா சரி ஓகே. உங்களுக்கு பேட் உங்ககிட்ட இருக்கு. ஆமா. இப்போ பால் நம்மகிட்ட வேணும். நீங்க ரெண்டு பால் ஏன்டா இருக்கு? ரெண்டு பால் இருக்கு. ஆமா. உங்ககிட்ட வந்து எத்தனை பால் இருக்கு? இல்ல நீங்க போற பால் பாக்கெட் போட்டா உடையாதோ? ஏய் ஏன் பால் பாக்கெட் உடையதா நான் பாத்துக்கறேன். அடிக்கிற ஒழுங்கா அடிக்கிற நீ. சுபார் ஏய் சுபார் மகா. ஒரு பால் நமக்கு. அது இது கரெக்ட்டா பேட்டிங் கரெக்ட்டா தான் பாத்துக்கறேன். ஆமா பாருமா. அங்க ஓட்ஸா இருந்தா என் பால் பேல சிக்கிக்கிற மாதிரி. ஆமா நீ செக் பண்ணி பாருமா. என்ன பேண்ட் ஜிப்புக்குள்ள கயத்துறா கோடி குத்தி. டேய் சட்டி போட்டுருக்கேன்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. டைட் பண்றேன். எங்க டைட் பண்ணுது? இல்ல எப்பவும் சட்டி போட மாட்டாப்ல, அத நீ போட்டுறக்காப்லன்னு பாக்குறாப்ல. ஓடா எசிகால நாயே. ஏண்டா பொம்பளை பிள்ளைக்கு கீப்பருக்கு ஓசியாவே வந்துருவீங்களே. அம்மா ஒரு விஷயம் கேளுமா. நீ மட்டையை பிடிக்கிற பத்தி பிரச்சனை இல்ல. நீங்க என்ன பால் இல்ல உங்க குண்டு இருக்கு, ரெண்டு குண்டு. ஒரு அடி அடிச்சு அவன் மட்டையை காலி பண்ற நீ. அம்மா நீ மட்டையை பிடிச்சா என் கொட்டை காலி ஆயிடும். ஒருமா வேணாம் வேணாம்மா கை செய்து. ஏய் ஓமா வச்சிருமா. வேணாம் என்ன அடிக்கவா வேணாமா? நீங்க சொல்லுங்க என்ன? உங்க கையில தான் இருக்கு முடிவு. அடிக்கவா? ஓங்க அடிமா ஒரு அடியா. என்ன ரொம்ப பேசுற? என்ன சூனா பானா என்ன? ஏய் என்ன சூனா பானான்ற? சூனா பானா உன் பேர் அதானே? ஏமா பூனா பானா? என்ன என் பூனா எங்கப்பா பார்த்த? என்ன சூனா பானான்ற? சூனா பானா பேர் சொல்ற அளவுக்கு பெரிய லைட்டியா? அத சூனா பானான்னுகிட்டு இருக்கேன். இங்க யார் முகம்? இந்த வெத்து ஓட்டு வெறி ஓட்டுல வேற வாச இழுச்சாச்சு இருக்கறவ அவட்ட ஓடி பேரணும் சரியா? இல்லைனா ஏய் வேற ஆள்ட்ட வச்சுக்க. என்னமோ ரொம்ப உனக்கு தாளிக்கிற ரொம்ப. எனக்கு தாளிக்க இருக்கு. என்ன ஊத்து தாளிச்சு காட்றேன். என்ன நான் உறற முதல்ல தாளி. ஏன் என்ன انا விடுத்து போய் தான் கரெக்ட். மூஞ்சிய பாரு மூத்திர மஞ்ச கண்ணுக்குட்டி மாதிரி வச்சுக்கிட்டு. ஏய் விடாதமா. மூஞ்சி ஒரு நாளாச்சு நீ கண்ணாடிய பாத்துக்கியா? பொம்பள மண்டை விரிச்சு போட்டு வந்தாங்க விளங்க மாயாது. ஆம்பள மாட அப்படி போட்டு விளங்க மாடா மொத. என்னமா இது என்ன? அடிமா. அடி ஏத்துமா. ஏத்துமா உள்ள கொடுத்து ஏத்துமா. ஏத்துமா குனிய விட்டு. இங்க வேற என்னத்தையே நக்க போகுது, மூத்திரத்தை குடிக்க போகுது இந்த மாடு. என்ன என்ன இல்ல என்ன போனா போது ஒரு ஆம்பளை பையனாச்சு ஜான் பிளேக்கலனா ஆண் பிளேக்கு கல்யா குத்து பேசிட்டு இருந்தா என்ன ஓராக்கு சீது என்ன? இங்கரே ஆறுமுகம் ஒழுக்கமா இருக்கணும் சரியா? நான் ஏற்கனவே பல பேத்த பாத்துட்டு வந்தேன் இதே மேடையில. இல்ல நான் ஒழுக்கமா இருந்திருப்பேன். லைட்ட போட்டாங்க அந்த நேரத்துல. அதனால தான் நான் ஒழுக்கமா இருக்கேன். ஒழுக்கமா இல்லாதப்ப அப்படிதான் இருக்கு. ஆமா போணும். இப்படியும் ஒரு ஆளை பாத்துறேன். நீ எல்லாம் வேலைய பாருமா. ஆள பாரு. ஆளு வளர்ந்திருந்தா பட்டு ஏய் என்ன அது அப்படிதாமா. ஆபரேஷன் பண்ணி விட்டுரு. ஆபரேஷன் பண்ணி விட்டுரு. விடாத 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 மாதிரி. நல்ல வேலையா போச்சு. யாருமா சொல்லி கொடுத்து இந்த மாதிரி செய்யற நீ? நீ என்ன வாய் ரொம்ப பேசிட்டு இருக்க? எதை பிடிக்கிற நீ? இத தான் பிடிக்கிறேன் துணியை. சார் இது சரியில்லாத வேலை. துணியை பிடிச்சா பரவாயில்ல, நீ வேற எதை பிடிக்கிற? இதோட அவனுக்கு கரெக்ட்டா பண்ணிரணும். மணிய பிடிச்சே நினைச்சுக்க. ஒழுக்கமா பேசிக்க. முத நீ ஒழுக்கமா பேசுக. மரியாதை கொடுத்து பேசுமா. என்ன ஆம்பளை பேச அட்டை தர்த்திரியா முட? என்ன மசத்துக்கு நீ ஆம்பளை வந்து பொம்பளை மாதிரியா பேசுற நீ? நீ முத ஆம்பளை பேச அட்டை தர்த்திரியா முத. பொம்பளை பேசுற குடும்பமே நாசம் போகுது. ஆகாதுன்னு இருக்காங்க. ஏக்கால வீட்டு
கத்துனேனாக்க அந்த வீடு குடி போக முடியுமா? என் வீட்டை குடி போறேன்னா என் வீட்டை என்ன மசத்துக்கு ஏறிக்கிட்டு வர்ற? நான் வருவேன். இழுச்சா போயிடுறது. நான் வருவேன். நீ எதுக்கு கைப்பீன்னு கத்துற? கையப்பீன்னு கத்துறேன், காப்பலாம் கத்துறேன். இங்க பாரு ஆறுமுகம். இங்க இருக்காங்க பாரு ஆண்கள். அவங்க மூத்திரத்துல வாங்கி மொத குடி. நல்லா குடி குடி. அப்படினாச்சு உனக்கு அறிவு வருதா நான் பாக்குறேன். நான் குடிக்கிறேன். சரி. அத பத்தி உள்ள வியாதி அத்து போறோம். ஆனா நான் சொல்றது நீ சொல்லு. நீ என்ன செய்யணும் சொல்லு. உங்க பிய பூரா வாங்கி நீ தின்னு. என்ன மசத்துக்கு நான் திக்கிறேன். லூசு கலதா. ஏய். இதே பாரு ஆண்கள் மூத்திரத்தை கூட நீ வாங்கி குடிச்சிட்டேனா? சரி அப்ப இரு. இப்ப நீ சொல்றீல. என் பங்காளி ஆண் பேரா ஜான்பிக்கு மரியாதை கொடுத்து பேச நினைச்சிட்டு. நான் சொல்றேன்மா. இப்ப எங்க ஆண்களை பூரா நான் சொல்றத செய்வாங்க. சரி. அது மாதிரி உங்க பெண்களை பூரா செய்ய சொல்லுங்க. நாலு காசு உட்கார்ந்திருக்க உன் ஆம்பளைக்கு அவ தைரியம் தான். 8 ஊருக்கு உட்கார்ந்திருக்க பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும். அப்படியா? அப்படிதான். ஆப்பம்மா. நான் இருக்கேன் நீங்க ஏதோ கவலைப்படாதீங்க. தலைவா பங்காளியில எனக்காக நீங்க எல்லாம் ஒரு கையை தூக்குங்க. என்ன 4 பேருக்கு தூக்கிட்டீங்க? அடேங்க அப்பா. நிறைய தூக்கு. ஏய் தூக்கு. நீ தூக்குடா பயப்படாத அண்ணன் இருக்க நீ ஏன் கவலைப்படுற? ஏய் இந்தம்மா ஏய் நீ பாவடையை தூக்கி ஆப்பன் பண்ண வேலையெல்லாம் அந்த வச்சுக்கிறாத. இத்தனை பேர் கை தூக்கி இருக்காங்க. இப்ப இருமா. உனக்கு குச்சி மிட்டாய் வேணுமா வேணாமா? ஏய் இருமா. ஏய் குச்சி மிட்டாயே அதிர்ஷ்டம் தரம் விட்டு பேச்ச விடுமா. இப்ப தூக்குனாங்கல்ல. இப்ப நான் சொல்றேன். இப்ப எங்கால ஒரு கை தூக்குனாங்கல்ல. உங்க ஆள பூரா காலை தூக்க சொல்லு. ஏய் பெண்கள் ஃபுல்லாமே அப்புறம் என்னமா பேசுற? வேலைய பாருமா. எதவனா பேச கூடாது. பெண்கள் ஃபுல்லா கை தூக்கு. மரியாதை தெரியுமா? தெரியுமா தெரியா? சரி வேண்டாம். நம்ம இன்விசிபிள் பால் ஏறணும். அது கோல வராதே. கோல போட தெரியாது. நல்ல கை தட்டுங்க. ஜோரா கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. அது ஏன் பயலே பாத்தியா? அப்புறம் வாயில ஏத்துனியா? தூத்துக்குடி கொத்தனாரு உன்னை தூக்கி போட்டு குத்துனாரு. அடிமா. அடியில பிடிமா. அடியில பிடிமா. ஐயா சங்க பிடிக்கிறாங்க. ஏய் ஏய் அந்த குட்டி என்ன மசத்து மாரியாவை கெட்டு போறது தெரிஞ்சுக்க. ஏய் ஆறுமுகம் வாடி இருந்துச்சா? இப்ப பாரு அடே இப்ப கண்ணாடியில போய் பாரு. இங்க பாரு. நீ ஒரு பால் வடியிற குழந்தை. மேக்கப் போடுங்க எங்க? என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஜி தள்ளுடா டேய் எடுவட்டடா என்ன தள்ளுடா? எடுவட்ட சிரிக்கி போடி அங்கட்டு. சொல்றான் மூணு நல்லா தாண்டி இருக்கு. இந்த மைக்கை அமத்துன்றேன். அந்த மைக்கை ஏத்த அந்த மைக்கை அமத்துங்க. ஏய் ஏய் எங்க மைக் இல்லனா உன்னால பேச முடியாது. ஏன் மைக் இல்ல என் குழா இல்லனா உன்கிட்ட வீசவே முடியாது பாத்துக்க. உன் குழா பூதி குழா. யார் குழா பூதி குழா? இப்ப தரிச்சு போய்டும்டா. இப்ப தரிச்சு போய்டும். ஏய் லேசா தட்டு. ஹலோ சத்தம் கேக்குதா? கேட்க கூடாது. ஏன்? ஹலோ பேசினா மட்டும் தான் கேட்கணும். அதுதான் மைக். ஓ இப்படி தட்டுனேன்னு வெச்சுக்க ஆணி உறதுன்னா அது பூதியா இருக்குன்னு அர்த்தம். பார பூதியாவே நீ பாத்து போற. அதனால உனக்கு பூதியா தெரியும். சரி உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். கேளுங்க. உன் கையில எத்தனை விரல் இருக்கு? என் கையில 10 விரல் இருக்கு. கிடையாது 11 இருக்கு. எப்படி? நான் சொல்றேன் 11ன்றேன். எப்படி நீ சொல்லுமா? நான் சொல்றேன் 11ன்றேன். நீ சொல்ற நான் கேட்க முடியுமாடா? நீ என்னதுன்ற? 10 தான்ன்ற. ஆமா. என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10. இப்ப 10 விரல் இருக்கல. நான் 11 இருக்கேன். எப்படி என்ன? தலையில என்ன? தலையிலடா தலை 10 9 8 7 7 6 அப்படின பாடிங்க 6 என்கிட்ட 5 என்ன? 5 4 3 2 1 5 6 எத்தனை? பூதியா போச்சு. என்னது? 5 6 எத்தனைமா? 5 6 எத்தனை? 5 6 எத்தனை? 11. அப்படி சொல்லுங்க. அப்படி இருக்கணும். ஒரு பேரா ஒரு பேரா. ஓமா. எந்த 5 எந்த 6? எந்த சொல்ற? எந்த 5ல எந்த 6 வந்துச்சு? யார் அந்த கையில 6 இந்த கையில 5. 6ஓட நின்றுக்கு. நீ தலையில என்ன சொன்னீங்க? எழுத்துக்கள் அந்த உங்க பாட்டி தெரிஞ்சுக்க. அப்படி தெரியாமத. ஓ மோதல ஓம் போட்டு நம்மளுடைய புள்ளிய உள்ள வச்சாதே அதுக்கு இம்ம இல்லைன்னு வச்சுக்க ஓ ஜோலி முடிஞ்சு வரும். பாத்து வச்சாத ஆப்பற நீ யாரு? நீ எல்லாம் இல்ல நினைச்சோ நீ என்ன யாரு? நீ என்ன? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? ஏய் சவுண்ட குடுக்காத நிப்பாட்டுமா. சவுண்ட் ரவுடி தனமல வேற ஆள்ட்ட வச்சுக்க. ஏங்கிட்ட ஆகாது. இந்த ஆறுமுக போறவெல்ல ஓல்முக போறவெல்ல ஏன்ட்ட வறுப்பு வேற என்ன செய்வ? அப்பேர்ப்பட்ட சிவனே அடங்கி இதுக்குள்ள தான் பெருக்கி. எதுக்குள்ள போனே? எதுக்குள்ள போனே? எதுக்குள்ள போனே? சிவன் அடங்கி எவ்வளவு பெரிய அடுப்பு வச்சிருந்தா விறக சொருனாத்தே உன் அடுப்புக்கு வேலை இல்ல கிடையாது. அப்படி நீங்க வேணா சொல்லிக்கலாங்க. நீங்க வேணா ஜெயிக்கலாம். பெண்கள் பார்த்து வச்சாத ஆண்கள். நான் பார்த்துனே 10 மாசம் சுமந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தாதான் உனக்கு ஆண் யாரு பெண் யாருன்னு தெரியும். 10 நிமிஷம் இந்த உலகமே உனக்கு அப்படி தெரியும். டேய் எடுவட்ட கடை அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி உங்கள சொல்லல. டேய் லூசு பேய்மானே. டேய் கிறுக்கு பேய்மானே. இந்த போறா பாரு அவங்க அப்பே. இந்த போறா பாரு அவங்க அப்பே இழுச்சா சிரிக்கே. கிறுக்கு பேய்மானே அப்படி நான் பார்த்து இந்த பூமிக்கு உன்னை சொன்னாதான் அப்பே யாருன்ற விவரமே உனக்கு தெரியும். இல்லைனா நீ என்ன பண்ணுவ? இந்த பூனை கத்தல ஏன்ட்ட வச்சுக்கறாத. ஒரு விஷயம் கேட்டுக்க. பூனை
நீ என்னதே நீ இரு. நீ எத்தனை உருப்படி இருந்தாலும் இந்த சூனாப்பானா எழுத்த போட்டாத்தே நீ வைக்கிற புள்ளைக்கு ஆத்தானா இல்லைன்னா ஒண்ணு கிடையாது. சரி நான் உன்னை வந்து எதுவுமே கேட்கல. பெண்களை வந்து நான் உயர்த்தி பேசுறேன், நீங்க வந்து ஆண்களை உயர்த்தி பேசுறீங்க. நாங்க இல்லாட்டினா உங்களுக்கு வேலை இல்லை நான் சொல்ல வரேன், நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க இல்லைன்னா உனக்கு வேலை இல்லைன்னு அப்படி நீங்க சொல்ல வரீங்க. நான் இல்லேன்றேன். நான் ஆமான்றேன். நான் இல்லேன்றேன். நான் ஆமான்றேன். நான் இல்லேன்றேன். எப்படி சொல்ற? நான் என்ன கேக்குறேன்னா 10 மாசம் சுமந்து நாங்க தான் பெற்றோம். அதுக்கு காரணம் நீங்க தான். அதனால வந்து எப்பயும் விஷயத்தை வந்து ஒத்துக்குறேன். சரி இல்லேன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி அது 10 மாசம் பேசுறது சுமக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் முடிக்கிறீங்க. ஆண்களாவே நீங்க இருந்தா உங்களுக்கு மதிப்பா இல்ல கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளை பெத்தா மதிப்பா? யாருக்கு கல்யாணம் முடிச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம் ஒரு ஆண் மகன் பேர் எடுத்து கொடுக்கிறது யார்? என்ன ஊர் பேசு கரெக்ட்டா சொல்லுங்க. என்னது ஒரு ஆண் மகன் பேர் எடுத்து கொடுக்கிறது யார்? ஆம்பளை வீர சிங்கோன்னு எப்படி உனக்கு தலைய நிமிர்ந்து நடக்கிறது ஒரு ஆம்பளை தலைய நிமிர்ந்து நடக்கிறது ஒரு பெண்ணுனால தான். என்ன இங்க வாமா, ஒரு பெண்ணுனால தான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அதுக்காக வந்து தப்பித்தனம் பண்ணாக்க அந்த குடும்பம் நாசமா தான் போகும். அதுக்கு என்ன சொல்றீங்க? தப்பித்தனம்லாம் பண்ண கூடாது. எங்கிட்டனால பெண்கள் நாங்க தான் உங்களுக்கு இருக்கோம். சரியா? எப்படி? அப்படிதான் நான் சொல்றேன். ஒரு 10 மாசம் சம்பந்த பெண்கள் எடுத்து ஒரு கல்யாணம் முடிக்கிற வயசு பக்குவம் வந்துருச்சுனா என்ன பண்ண சொல்றாங்க? சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்ப்பா, சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு கொடுத்தா என் குடும்பம் குட்டின்னு வாழட்டும் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க? ஒரு குடும்பம் விருத்தி ஆகணுமா, அந்த விருத்தியை வச்சுதான் உலகமே விருத்தி ஆகும். சரி நான் கேட்க இவ்வளவு தூரம் வாய்ப்பு பேசுறீங்களே, தமிழ்நாடுன்னு பேரு சரியா, தாய் நாடுன்னு இன்னொரு பேர் இருக்கு. ஏன் தாய் நாடுன்னு பேர் வந்துச்சு? தாய்க்கு தாமா முன்னுரிமை. தாய்க்கு முன்னுரிமை கொடுக்கறேன். ஏன் தகப்பனார்னு பேர் வச்சிருக்கலாம்ல? ஏன் அங்க தகப்பனார்னு பேர் வைக்கல? அப்படி நீ தகப்பையன்னு சொல்லி பேர் வச்சிருந்தா ஒரு போட்ட போட்டுட்டு மொட்டை குண்டியோட ரோட்ல எங்க டான்ஸ் ஆக நடிக்கும் பிரித்திகா ஏரியாயே காதும் கேட்டு தொலை இதுல ஒண்ணு. எங்க டான்ஸ் ஆக நடிக்கும் பிரித்திகா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பெற்று கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு என் சார்பாகவும் மற்றும் இசைக்குழுவின் சார்பாகவும் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் இலக்கியங்கள் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். இப்ப வந்து நீங்க தாய் நாடுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா தாய் நாடு தானே? தாய் நாடே தான். அது என்ன ஒரு மாற்று கருத்து கிடையாது. அப்ப நாங்க வந்து உங்களுக்கு தேவையில்லை. நீங்க எனக்கு தேவையில்லை சொல்ல மாட்டேன். எங்களுக்கு வழிகாட்டியா நீங்க இருக்கணும்னு சொல்ல வரேனே தவிர அதுக்கு முக்கியத்துவம் நீதான் சொல்லி நான் பேச வரேன். சரி வான இருமா, வான யாரு? வான யாரு? வர்ண பகவான். வர்ண பகவான். வான யாருமா? வான வந்து ஆண். ஆகாயவாணி. ஆமா ஆகாயவாணி. பெண்ணு தானே? பெண்ணு தான். பூமி இது வந்து இதுவும் பெண்ணு தானே? பூமாதேவி ஒரு பொண்ணு. நீ மேல இருக்குது ஏதாவது கரெக்ட்டா தெளிவா இருமா. மேல இருக்குது ஆகாயவாணி, அது பெண்ணு தான். கீழ இருக்குது பூமாதேவி பொண்ணு தான். ஆமா பொண்ணு தானே? அதுவும் பொண்ணு தான். இந்த ரெண்டு பொண்ணு ரெண்டுமே பெண்ணு தான். என்னைய கட்டிக்கிற போறது ஒரு பெண் தான். என்னைய பெத்தது ஒரு பெண் தான். என் கூட பிறந்தது ஒரு பெண் தான். பெண்ணு தானே? எல்லாமே பெண்ணு தான். எல்லாமே பெண்ணு தான். ஆமா. ஒரு காலில உங்களுக்கு முள்ளு குத்திருச்சுனா என்ன செய்வீங்க? ஒரு கால்ல ஒரு முள்ளு குத்திருச்சுனா அந்த முள்ளை எடுக்கணும். முள்ளு குத்திருச்சுனா என்னமா செய்வீங்க? முள்ளை எடுக்கணுமா? அம்மாக்கு கத்து ஆஸ்பத்திரிக்கு போறோம். ஒரு முள்ளு குத்திருச்சுனா அம்மான்னு கத்துறீங்களா இல்லையா? ஆமா அம்மான்னு தான் கத்துறோம். அப்பா கத்தல. கேளுமா, அம்மான்னு கத்துறீங்க. அப்ப ஆபத்துக்கு தாய் நீங்க வந்துறீங்க, அம்மான்றீங்க. அந்த முள்ளை புடுங்கிட்டா முள்ளை புடுங்கிட்டா அப்பா அப்பான்ற அவன் சுகத்தை கொடுக்கறவங்க ஆம்பளை. நீ எவ்வளவுதான் இருந்தாலும் சரி இந்த சுகத்தை கொடுக்கக்கூடியவன் தான் ஆம்பளை. அந்த முள்ளை வெளியே எடுத்துட்டு வச்சுக்க அப்பப்பா சுகத்தை கொடுக்கறவன் தான் ஆம்பளை. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய மலையா இருந்தாலும் எங்க உளி இருந்தா தான் அங்க வேலை பார்க்க முடியும். அத முதல்ல தெரிஞ்சுக்க. என்னமோ ரொம்ப அழகுற வரட்டுக்க லெட்டாடே வாரியா சந்தைக்கு, ஆடே வாரியா சண்டைக்கு, வரட்டுக்க லெட்டாடே வாரியா சந்தைக்கு. சண்டைக்கு போக கூடாது நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா சண்டைக்கு வந்து பாருன்னு நீ இழுக்குற. சரியா சூனா? சும்மிங்க போடலாட்டா இப்ப நான் யாரு தெரியும்? ஆள விடாதமா. சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே. சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே. சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே. அது கொடே கொடே யாருக்கு கிட்டு தந்தனைக்கான் தோப்புல ஏன் தயிர் விக்கிற பொம்பளை. தந்தனைக்கான் தோப்புல ஏன் தயிர் விக்கிற பொம்பளை. தயிர் வேணா மயிர் வேணா கூடியது குடி பொம்பளை. தந்தனக்கா தோப்புல தயிர் விக்கிற ஆம்பளை. தந்தனக்கா தோப்புல தயிர் விக்கிற ஆம்பளை. தந்தனக்கா தோப்புல தயிர் விக்கிற தயிர் வேணா மயிர் சில்லு 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 ஏ சீரக சம்பா நெல்லு. சில்லு 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 இங்கே சீரக சம்பா நெல்லு. ஆத்தாடி இப்படி ஒரு டான்சன் இதுவரைக்கும் நான் பார்த்தேன். சோளவத்தா வெத்தல போ சொகுசு கொஞ்சம் பத்தல. சோளவத்தா சத்தல போ சொகுசு கொஞ்சம் பத்தல. கஞ்சா செடி பூச்செடி பொழப்பு இப்படி ஆச்சடி. அருப்பு கொட்டையில கப்பே செருப்பு கட்டியில. ஏ
அருப்பு கொட்டையில கோப்பை செருப்பு தட்டையில அடி வழுக்க பாறையில தங்கச்சி குளிக்க போகையில வழுக்க பாறையில தங்கச்சி குளிக்க போகையில மட்டும் செருப்பு தச்சாரு அடிமா அடிமா அடியில பிடிமா அடியில பிடிமா வழுக்க பாறையில தங்கச்சி குளிக்க போகையில வழுக்க பாறையில தங்கச்சி குளிக்க போகையில சட்டி போட்டாலும் நான் எட்டி உனக்கு ஒரு ஆம்பளை ஒரு பாவ ஒரு மரியாதை கொடுத்தா காக்கா கருண்டுச்சா பிள்ளைக்கு பாவோட புருண்டுச்சா என்ன மசத்துக்கு என்ன டரன்னுல புருண்டுதே நாய் கேட்ட ஏருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டுச்சா மேல வர படமரத்துல கிடக்கா பாம்பு இங்க இருக்க பக்கம் மேல புடிச்சிட்டு அசிங்கம் பேசுனேன்னு வச்சுக்க மானத்தை கெடுத்து விடுவேன் நாங்க ரெடிமா அசிங்கம் ஆபாசம் பேசுனேன் அத்து கோர்த்து கொடுத்துருக்க நீ எல்லாம் ஒரு ஆளு 5 ரூபாய் தாலிய குண்டு தோல் போமாட்டு யாரா தள்ளி பேசிக்கிட்டு இருக்க கூடாது சரியா என்ன செய்வ பாரு என்ன செய்வ ஓட்ட போது மோட்டார் வண்டி கார் வண்டி நீ மூடிட்டு போடா மொட்டை குண்டி அரிசிக்கு அரிசி போய் ஆறு மரக்கா முத்து போய் கலையெடுக்கிற கொத்து போய் கை 2 பொத்து போய் அப்ப இருக்க தருணத்துல ஆத்துக்குள்ள அரக திரிச்சு குணத்துக்குள்ள குதிய மிச்சு அட்டி சேத்துல பேசுனா அட்டி சூடா பண்ணங்க வா என்ன இவ்வளவு தூரம் நீ பேசுன நான் ஏத்துக்கிட்டேன் சின்ன பையனாச்சே போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன விடாதம்மா இதுக்கு மேல நான் விடுறதா இல்ல இங்க எதுக்கு வந்த நீ விட வேணாமா அவன் விடட்டு நீ விடாதம்மா போடா வாடான்னு கேக்குறீங்க போடா அதான்டா கேப்பேன் நீ அவ்வளவு பெரிய ஆளா இப்ப சோம் இல்லாம இருக்கேன் நான் போட முடியாதுங்க தூக்கி கட்டுமா இன்னும் கொஞ்சம் தூக்குமா உள்ள இருக்கிறது அவருமா அதை இழுமா வாடா ஏய் யாத்தே பெரிய ரவுடியாது ஐயா ஒரு ஆம்பளைய சட்டையை பிடிக்கிற கொட்டையை பிடிக்கிற என்னென்னமோ சீரிய நீயே சட்டையை பிடிச்சதுனாச்சு 4 பேர் தெரியாச்சு பிடிமா நறுக்குன்னு பிடிச்சு விடுமா அதோட ஆபரேஷன் பண்ணி விடுமா உங்க கூட நாடகத்துக்கு உனக்கு இல்லையா அப்புறம் என்ன நடிக்கிற தொடாம பேசு எனக்கு தொட்டா பிடிக்காது அங்க தொட்டா கடல் உள்வாங்கிடுச்சு தொட்டா என்ன ஆச்சு இங்க என்ன பண்ற நீ என்ன பண்ற என்ன நீ கேள்வி கேக்குற என்ன நீ கேள்வி கேக்குற நீ போடுவா இங்க அங்க போடுவா வாயில அப்படியே ஏத்துமா ஆளு நல்ல பல்கத்தை இருக்கு ஆனா என்ன அடிச்சா வலிக்கும் ஆனா அந்த பிள்ளை அடிச்சா மல்லிகைப்பூ கொண்டு எரிச்ச மாதிரியே இருக்கய்யா இருக்கும்ல ஏய் கை போடாத சொல்லுமா ஏன் சொல்றீங்க மாம்பழ வைக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க மாம்பழ வைக்கிற கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க ஏமா மாம்பழ எவரமா பண்றீங்க மாம்பழம் தான் சீசனுக்கு இங்க சேமா இல்ல ஒரே ஒரு டைமிங் இருக்கு என்ன தெரியுமா மாதா ஊட்டி விடாத சோரே மாங்கனி ஊட்டி விடுன்னு அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு இருமா இருமா சொல்ற சரிதா மாங்காய் ஊட்டாத சோற மாதா ஊட்டாத சோற மாங்காய் ஊட்டும் ஆமா அது சரிதா இப்ப மாம்பழம் எவரம் தான பண்றீங்க சீசன் ஆமா உண்மையிலே மாம்பழம் எவரம் இப்ப நான் கேக்குறேன் ஒரு பழம் என்ன விலை ஏய் ஒரு பழம் என்ன விலைன்னு என்னடா கைய என்னடா காசு இருக்கான்னு பாக்குறேன் ஏண்டா 3 காசு முண்டை ஒழுக்கமா இருந்துக்க ஏ ஓட்ட காசு முண்டை மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரும் இல்ல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க சம்மதமா ஆடியாயே வாமா மாம்பழம் விலையா சொல்லியா அந்த பிள்ளைய மாம்பழம் 1 கிலோ வந்து 100 ரூபாய் நெடிப்பாக்க சொல்றாங்கயா மணி எத்தனை சரி ஆடு ஆடுவீங்க இல்ல மாம்பழம் விக்க வந்தா அம்மா நான் உண்மை நடிச்சு முடியும் நிஜமா மாம்பழம் விக்க வந்தா அம்மா உன் மேல எடுப்பிட்ட நிஜமா விக்க வந்தா அம்மா உன் மேல ககிடிச்சு விட்ட நிஜமா ஏய் பொம்பளை பிள்ளைய அடிக்காதையா அடி வட்ட வட்ட பாறையில குட்டி
பரகரிசி திட்டையில பட்ட பட்ட பாறையில குட்டி பரகரிசி திட்டையில நான் குடித்த சாயச்சேல இப்ப அளவட்டம் போடும் நான் முடிச்ச சாயச்சேல இப்ப அளவட்டம் போடுதடி பேர் என்ன கோழி பிடிக்கிறீங்களா? என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னஞ்ச குலுங்குதடி ஏ கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி பார்த்தாலும் பார்த்திருப்பே பார்த்தாலும் பார்த்திருப்பே நான் பல பேரை பார்த்திருப்பே நான் பல பேரை பார்த்திருப்பே உன்னை போல ஒருத்திய நான் உலகத்திலே கண்டதில்லை ஒன்னு போல ஒருத்திய நான் உலகத்திலே கண்டதில்லை அடியே குட்டி அடி என்ன குட்டி அடியே குட்டி என்ன குட்டி எந்த ஊரு ஏ குட்டி என்ன குட்டி எந்த ஊரு செல்ல குட்டி டா டா ஏய் நம்ம கடப்பிது கலகலக்கு நம்ம அக்கா மக அப்ப நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பலக்கு நம்ம பச்சை கிளி அப்ப பறந்து வந்தா திருச்சி சேலம் தஞ்சாவூர் காஞ்சி பொள்ளாச்சி போனே பண்ணாங்குழியாட பாரி மீன் பிடிக்க போனேன் ஆத்துல ஒரு ஆயிரம் மீன் பிடிக்க போனேன் ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேர்த்துல காலதாமன காரிய கேடு ஆமா அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடியே என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குது
ஒரு மூணு முடிச்சால முத்தாள ஆளு கேளு கேளு தம்பி ஆடியே நான் இருந்தே தெருக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்றீங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்றீங்க இங்க கல்யாணம் நடக்கிறவங்க கல்யாணம் நடக்க கூடாது இங்க நடக்கிறவங்க கல்யாணம் நடக்கவே கூடாது ஏன் எனக்கு பிடிக்காது அப்புறம் எங்க நடக்கலாம் எனக்கு வேற மாதிரி வித்தியாசமா நடக்கும் அப்ப சுடுகாட்டுல வச்சுக்கலாம் சுடுகாட்டு ஆமா அங்கேயே யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு முதல் இரவு எங்க நடக்கணும் முதல் இரவு அங்கே தான் எங்க சுடுகாட்டிலே தான் சுடுகாட்டுலன்னா சுடுகாட்டை எவன் செத்துருக்கானோ அந்த சாமதி சுடுகாட்டுல எல்லாம் செத்துட்டே இருப்பாங்க எவன் செய்யாத தப்பு இவன் செஞ்சிருக்கானோ அவன் செம்மாதிரில நடக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க சரி செஞ்சிருவோம் விடுங்க அம்மா குங்குமப்பூவே குங்குமப்பூவே கொஞ்சம் போறாவே குங்குமப்பூவே கொஞ்சம் போறாவே தங்கமே உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே போக்கிரி ராஜா போதுமே காஜா போக்கிரி ராஜா போதுமே காஜா இந்த பொம்புல கிட்ட சம்பவம் பண்ணி பம்புகள் பண்ணா தந்தனத்தாலும் சிந்துகள் பாடி தந்திரம் கொள்ளாதே தந்தனத்தாலும் சிந்துகள் பாடி தந்திரம் கொள்ளாதே நீ மந்திரத்தாலே மாங்கல்யத்தாலே பாய்க்க என்னாதே நீ மந்திரத்தாலே மாங்கல்யத்தாலே பறிக்க என்னாதே போக்கரி 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 ராஜா போதுமே 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 சம்பர் மட்டும் தாமணி சிட்டும் சலசலக்கையில் சம்பர் மட்டும் தாமணி சிட்டும் சலசலக்கையில் என்மனம் கெட்டு ஏத்தனம் பட்டு என்னம பண்ணுது ஏ எண்ணமம் போட்டு ஏக்கமம் போட்டு என்னமா பண்ணதாடி குங்கும பூவே கொஞ்சம் புறாவே குங்கும போவே கொஞ்சம் போறாவே இலங்கையின் நகரத்திலே இன்ப வள்ளி நீ இருந்தால் இன்று மக சமுத்திரத்தை இலங்கையின் நகரத்திலே இன்ப வள்ளி நீ இருந்தால் இன்று மக சமுத்திரத்தை வேகம் போல மன வீதியில் மெல்ல மிதந்துடுவேன் இடி மின்னல் மழை எதுவும் நாளும் இறங்கிடுவே உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயரம் ஒட்டை இருப்பது உனக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதற்காக காதுக்குள்ளே வந்து கருத்து சொல்லிடு முடிவாக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயரம் ஒட்டை இருப்பது உனக்காக நன்றி 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 அடுத்து என் கதையை சொல்லுங்க வாச கருவேப்பிலையே வாச கருவேப்பிலையே ஏ மாமா பத்த மல்லிகையே வாச கருவேப்பிலையே ஊத குளிர காத்து அது ஊசி குத்துற போது நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு ஊத குளிர காத்து அது ஊசி குத்துற போது
ஒன்னா பாண்டியன் போல நழுவுது பார்த்ததுமே இடுப்புல சேலை இளசுக்கெல்லாம் வந்திடு மோகம் புல் முறிங்க பூத்தது போல அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கா போச்சு போச்சு